எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இதுக்கு முன்னாடி நான் நிறைய பக்கோடா ரெசிபி செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பக்கோடா ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. இது பீட்ரூட் கேரட் பக்கோடா. இந்த பக்கோடாவில் பீட்ரூட் சேர்க்கறதுனால கலரும் ரொம்ப அழகாக ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு பீட்ரூட், ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கின ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், நறுக்கின கொத்தமல்லி இலை, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை, பக்கோடாக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. அடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம பீட்ரூட் போடுறதுனால இந்த பக்கோடா நல்ல ஒரு மரூன் கலரில் இருக்கும். பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். காய்கறிகளை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கடலை மாவு, அரிசி மாவு போடணும். நான் கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போடுறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு போடணும். கடலை மாவு அரிசி மாவும் 2:1 ரேஷியோவில் போட்டால் நல்லாயிருக்கும். நிறைய மாவு போட்டிங்கன்னா இது பஜ்ஜி மாதிரி இருக்கும். பக்கோடா தேவையான கிறிஸ்பினஸ் இருக்காது. ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. காயில் இருக்கிற ஈரம் போதும். பாருங்கள், காய் எல்லாம் நல்லா கோட்டாகி இருக்குது. அதே சமயம் ரொம்ப மாவாகவும் இல்லை. பக்கோடாக்கு தேவையான கன்சிஸ்டன்சி இதுதாங்க. அடுத்து இதை பொரிக்க ஆரம்பிக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பக்கோடா கலவையை எடுத்து எண்ணெயில் போடுங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு போறீங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. பீட்ரூட் கேரட் பக்கோடா இப்போ ரெடி. இதை நீங்கள் ஈவினிங் டீ காஃபிக்கு ஸ்நாக்காக சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். க்ரன்ச்சியான பீட்ரூட் கேரட் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. சின்ன குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட அடம் பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.